வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஸ்மாக் டவுன் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் நடந்தது. அதில் ராயல் ரம்பல் கண்டென்டர் எல்லாருமே பங்கேற்றிருந்தாங்க. அதில் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் நைட்மேர் கோடி ரோட்ஸ் தான் வராரு. கோடி ரோட்ஸ் வரும்போது உண்மையிலேயே என்ட்ரன்ஸ் வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே பார்க்கறதுக்கு மாஸ் மாதிரியே என்ட்ரன்ஸும் பண்ணியிருக்காங்கல்ல, சூப்பராக இருக்குது. சவுதி அரேபியனால் எப்படி டிசைனிங் பண்ணியிருக்காங்க போல் இருக்குது. வாட் யூ டாக் அபவுட் சவுதி அரேபியா? நான் எதை பற்றி பேசுகிறது? நான் 3வது தடவை ராயல் ரம்பல் வெற்றி பெற போகிறேனே, அதை பற்றி பேசுகிறதா? நான் WWE சாம்பியனாக மீண்டும் ட்ரூ மக்கின்டர் கூட மோதி ஆக போகிறேனே, அதை பற்றி பேசுகிறதா அப்படின்னு பேசும்போதே ரசிகர்கள் மத்தியில் நோ அப்படிங்கிற ஒரு கூச்சல் குரல் கேட்குது. அதாவது நீ வெற்றி பெற வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அவர் ட்ரூ மக்கின்டர் கூட மோதுறேன் அப்படின்னு சொன்னதுனால மீண்டும் ட்ரூக்கும் கோடிக்கும் ரெசல்மேனியா மேட்சாக வேண்டாம், அதை தான் அவர் வேண்டான்னு சொல்கிறாங்களே தவிர்த்து கோடி ரோட்ஸ் வெற்றி பெறது வேண்டான்னு சொல்லலை. அதை புரிஞ்சுக்கிட்ட கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, மேபி நாளைக்கு உங்கள் சாமி ஜெயின் WWE சாம்பியன் ஆகலாம், அப்போ நான் சாமி ஜெயின் கூட மோதுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. ஏன் இதே மாதிரி வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனாக என்னுடைய நண்பன் சிஎம் பாங் இருக்கிறான், நான் சிஎம் பாங்கு கூடயும் மோதுறதுக்கு ரெடியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. எக்காரணத்தை கொண்டு நான் இன்றைக்கி ஸ்மாக் டவுனை ஸ்பாய்லர் பண்ண மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நான் ராயல் ரம்பல் வெற்றி பெற்று 3வது முறையாக அவங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்டை கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி யார் WWE சாம்பியனாக இருப்பா? ட்ரூ மக்கின்டரா, சாமி ஜெயினா? அந்த ஆர்கியூமெண்ட்லேயே நான் வரல. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ராயல் ரம்பலில் பங்கேற்கிறதுலையே ஒரு டேஞ்சரஸான ஆள்னால் அது நான் தான். அதாவது ரொம்பவே ஆபத்தான ஆள்னா நான் தான். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வார்னிங் மெசேஜ் கொடுக்குறாரு. அதாவது நான் தான் டேஞ்சரஸ்ன்னு சொல்லும்போது டேஞ்சரான ஒருத்தர் இந்த இடத்துக்கு வரதானே செய்வார். எஸ், ராண்டி ஆட்டன் வந்துட்டார். ராண்டி ஆட்டன் வரும்போதே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் உண்மையிலேயே வால்யூம் சத்தம் எகிரிட்டுங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடம் நைட் டைம் தானே, இருட்டாக இருக்குல்ல, கையில் ஃப்ளாஷ் எடுத்துகிட்டு அப்படியே கையை காட்டி காட்டி பண்ணுறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, சவுதி அரேபியாவில் நைட்டு நேரத்தில் ரொம்பவே குளிராக இருக்கும். இப்படி ஓப்பன் அரினால எப்படி எல்லாருமே இருக்கிறாங்க சொட்டர் போடாமல் அப்படின்னு தான் தெரில. அதான் ஆச்சரியமாக இருக்குது. சரி, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே லைட்டு பிடிச்சி ராண்டி ஆட்டனை அப்படியே என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ராண்டி ஆட்டனுடைய பாட்டை பாடுறாங்க. இதெல்லாம் என் காதில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ராண்டி ஆட்டன் பேச ஆரம்பிக்கிறாரு. கோடி, இந்த இடத்துல 2 டைம் ராயல் ரம்பல் வின்னர் அப்படிங்கிறத நீ பெருமையாக சொல்கிற, அது நல்லா இருக்குது. உன் பெருமையை நான் வியர்க்கிறேன். ஆனால் இந்த இடத்துல தான் மட்டும்தான் ராயல் ரம்பல் 2 தடவை வின் பண்ணியிருக்கிறோன்னு சொல்லும்போது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டியது நல்லாவா இருக்குது? நாங்களும் தான் 2 தடவை வின் பண்ணியிருக்கிறோம். இந்த தடவை வெற்றி பெற்ற 3வது தடவை ஆக போகுது. நாங்களும் தான் ஹேட்ரிக் அடிக்க போகிறோம். கோடி, ஒன்று புரிஞ்சுக்க, உனக்கு முன்னாடியே நான் 2 தடவை ராயல் ரம்பல் வின் பண்ணுவேன்ப்பா. உனக்கு அடுத்தது நான் 3வது தடவை ராயல் ரம்பல் வின் பண்ணதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். ட்ரூ மக்கின்டர் கூட WWE சாம்பியன்ஷிப்பாக ரெசல்மேனியாவில் மோத போகிறது நான் தான் WWE சாம்பியன் ஆக போகிறேன். இது இந்த உலகத்துக்கும் தெரிய போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் ரொம்ப சொன்னீங்க, என்னது டேஞ்சரஸ் மேன். இந்த ராயல் ரம்பலில் பங்கேற்கிறதுலையே நீ ஒரு டேஞ்சரஸ் மேனா? டேடி இஸ் ஹோம், இது டெவிலோட ஹோம், அந்த டெவிலே நான் தான். ஸோ அதை நீ கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. கோடியும் மண்டே ஆட்டுறாரு, வேற என்ன செய்ய. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ வராரு. ஜே ஊசோ வந்தோடனே ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பண்ணுவாங்க பார்த்தேன். இல்லைங்க, ஈட்டு இருக்குல்ல அவர்கிட்ட, அதனால் ஜே ஊசோ ஈட்டை போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுத்துகிறாரு. ஜே ஊசோ சொல்கிறதுக்கும் மண்டே ஆட்டுறானுங்க இந்த சவுதி அரேபியாக்காரனுங்க. அதாவது பாட்டும் பாடுறானுங்க, வெடியையும் வைக்கிறானுங்க,
கடைசியில் அதே இடத்துல அவங்களும் நிற்கிறானுங்க. என்னத்த சொல்லுன்னு தெரில. ஜேஎஸ்ஓ சொல்லார், நாளைக்கு ராயல் ரம்பில் நான் வந்து பங்கேற்க போகிறேன், இவங்கள நான் எலிமினேட் பண்ண போகிறேன், நான் ரெண்டாவது முறையாக கண்டினியூவாக ராயல் ரம்பில் வெற்றி பெற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது கோடி நீ கண்டினியூவாக ராயல் ரம்பில் 2 தடவை வின் பண்ணல, நானும் இந்த தடவை கண்டினியூவாக ராயல் ரம்பில் வின் பண்ண போகிறேன்னு மறந்துட்டீர்களா? போன வருடம் ராயல் ரம்பில் வெற்றியாளர் நம்ம குஞ்சி மணி தானே. இந்த தடவை பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நிற்கிறார், நான் கண்டிப்பாக வந்து ராயல் ரம்பில் வெற்றி பெறுவேன், நான் வந்து ரெசல்மேனியாவில் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறார். அதாவது நீங்கள்லாம் WWE சாம்பியன்ஷிப்பாக தானே மோதுவீங்க, நான் வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மீண்டும் மோத போகிறேன், அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை மீண்டும் ஏன் பக்கம் தக்க வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜேஎஸ்ஓ சொல்கிறாரு. ஜேஎஸ்ஓ தயவு செஞ்சு உங்களுக்கு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோதணும்னா இப்போவே மோதிடுங்க, ராயல் ரம்பில் வெற்றி பெற வேண்டாம், அப்படி மோதவும் வேண்டாம், அது நடக்கவும் செய்யாது. சரி, அடுத்தது நம்ம சாமி ஜெயின் வராரு, த ஹீரோ ஆஃப் த ஹோம். எஸ், சவுதி அரேபியானாலே பார்த்தீங்கன்னா சாமி ஜெயினுக்கு தான் மார்க்கெட் அதிகம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ மக்கள் எல்லாருமே சாமி ஜெயினை அப்படி கூச்சலிட்டு வரவேற்கிறாங்க. பயவுலைக்கு சந்தோஷம் பார்க்கணுமே, ஃபேன்ஸ் எல்லாமல் பாட்டு பாடுறாங்க, அவருக்கு லைட்டு பிடிக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க, சந்தோஷம் அவருக்கு தாங்க முடியல. ஸோ சாமி ஜெயின் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு அரபிக்கியன் கரையாட்டாலும் அவருக்கு அரபிக் நல்லாவே தெரியும், சரளமாக பேசுவார். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி எல்லோரும் பரக்காத்துல்லாஹி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த இடத்துல வந்து நான் வந்து முக்கியமான விஷயங்களை பற்றி பேசணும். நான் வந்து முக்கியமான 3 பாயிண்ட்ஸை வந்து நான் இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ட்ரூ மக்கின்டையருக்கும் எனக்கும் WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. என்னுடைய கெரியரில் நான் WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணது கிடையாது. கைஸ், நீங்கள்லாம் ராயல் ரம்பிளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ராயல் ரம்பிளில் பங்கேற்கிறோம், சாம்பியன் ஆகிறோன்னு. ஆனால் நான் ராயல் ரம்பிளில் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறேன். நான் ராயல் ரம்பிளில் சாம்பியன்ஷிப்புக்காக மோதுறதுனால நான் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன்னா, முதல் காரணம் நான் WWE சாம்பியன்ஷிப்பை இதுக்கு முன்னாடி வின் பண்ணலை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ரெண்டாவது காரணம் என்ன சொல்லார்னா, இதுவரைக்கும் ட்ரூக்கும் எனக்கும் 16 தடவை மேட்ச் நடந்திருக்குது. அந்த 16 தடவையும் ட்ரூ மக்கின்டையர் தான் என்னை வீட் பண்ணியிருக்காரு, எனக்கு 0. நான் இது வரைக்கும் ட்ரூ மக்கின்டையரை வீட் பண்ணதே கிடையாது, நான் 0ல் இருக்கிறேன். அதே மாதிரி 3வது விஷயம் என்னென்னா, இது சவுதி அரேபியா. நான் இது வரைக்கும் சவுதி அரேபியாவில் தோற்றதே கிடையாது. இந்த தடவை நான் தோற்க மாட்டேன், எனக்கு மட்டும்தான் வெற்றி. நான் இந்த இடத்த விட்டு வாக் அவுட் பண்ணும்போது, அதாவது இந்த சவுதி அரேபியாவை விட்டு வெளியே போகும்போது என் கையில் WWE சாம்பியன்ஷிப் இருக்கும். காய்ஸ், நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸ் சொல்கிறேன். நீங்கள் 3 பேருமே எனக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணுகள் மாதிரி, ஏன்னா 3 பேருமே என்னுடைய நெருங்கிய நண்பர்கள். ஆனால் 3 பேருக்கு நான் குட் லவ் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களை யார் வெற்றி பெற்றாலும் என்கிட்ட WWE சாம்பியன்ஷிப் இருக்கும். என்ன எதிர்த்து நீங்கள் ரெசல்மேனியாவில் மோத போகிறீங்க, குட் லக் ஜே, குட் லக் ராண்டி, குட் லக் கோடி, நீங்கள் யார் வேணாலும் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றுக்கோங்க. ரெசல்மேனியாவில் என்ன எதிர்த்து நீங்கள் மோதணும், அதை பற்றி பேசுங்க, அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், அது எனக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் பேசுகிறாரு. இவர் பேசுகிறது கரெக்டு தானே, ஏன்னா ட்ரூ தான் WWE சாம்பியன், அவர் ரெசல்மேனியா வரைக்கும் அவர் தான் இருப்பாருன்னு இவங்களே சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லாதீங்க, என்னையும் WWE சாம்பியனாக பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சாமி ஜெயின் மக்கள் மத்தியில் கேட்குறாரு. அடுத்தது இந்த இடத்துக்கு வந்துட்டார் பால் ஹேமன் ஐயா, விஷன் டீமை கூட்டிகிட்டே வந்துட்டார். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், என் பேர் பால் ஹேமன் அண்ட் இந்த ராயல் ரம்பிள் விஷனுடைய எராவாக இருக்க போது விஷனில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோலை நோக்கி போகலாம். ஆனால் எல்லாருமே ஒன்று சேர்ந்து பிரான் பிரேக்கரை தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பிரான் பிரேக்கர் ராயல் ரம்பிள் வெற்றி பெற வைக்கிறதுக்காக விஷன் டீம் அர்ப்பணிப்பு பண்ண போகிறாங்க. அதாவது பிரான் பிரேக்கர் வெற்றி பெறதுக்காக விஷன் டீம் எல்லாருமே சேர்ந்து அவரை வெற்றி பெற வைக்கிறதுக்காக ராயல் ரம்பிளை உழைக்க போகிறாங்களாம். மற்றவங்களாம் சும்மா வேடிக்கை தான் பார்ப்பாங்களாம். அண்ட் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்று ரெசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறது என்னுடைய காய் பிரான் பிரேக்கர் தானே. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராண்டிக்கு கடுப்பாயிட்டு, ஏப்பா நீ வருவா உன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பா, பரவாயில்ல இருக்கட்டு, முடிஞ்சால் இந்த இடத்துல வந்து சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர், இது ஒரு மினி ராயல் ரம்பிள் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஸோ இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டில் உங்களுக்குள்ளே ஒரு 8-man டாக் டீம் மேட்ச் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இவங்களுக்குள்ளே மெயின் ஈவெண்ட்டாக ஒரு 8-man டாக் டீம் மேட்ச் இருக்குங்க.